Welcome student, class 8 science unit 19 movements in animals part 1 movement and locomotion. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக உங்களுக்கு இந்த லெசனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நோ அபவுட் த மூமெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸில் என்னென்ன மாதிரியான மூமெண்ட் இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் மூமெண்ட் அண்டு லோக்கோமோஷன். மூமெண்ட்னா என்ன, லோக்கோமோஷன்னா என்ன. ரீகால் த டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஒவ்வொரு அனிமல்லையும் வேறு வேறு மாதிரியான மூமெண்ட் இருக்கும், அதோட டைப்ஸ் தெரியணும். நோ அபவுட் த ஹியூமன் பாடி அண்ட் இட்ஸ் மூமெண்ட். இப்போ ஹியூமன் பாடியில் மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் summarize the significance and types of joints. அதோட ஜாயிண்ட்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும். Identify the components of the skeletonனா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். Understand the muscle movements and its types. ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய மசில் மூவ்மெண்ட், அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் மேப் மூமெண்ட் இன் அனிமல்ஸு. இதில் உங்களுக்கு 6 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு மூமெண்ட் அண்டு லோக்கோமோஷன்னா என்னன்னு சொல்லுவாங்க, அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் டாபிக் மூமெண்ட் இன் அனிமல்ஸ். தேர்டு டாபிக் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட். ஃபோர்த்து டாபிக் ஜாயின்ட்ஸ். ஃபிஃப்த்து டாபிக் ஸ்கெலிட்டன். சிக்ஸ்த்து டாபிக் மசில்ஸ். இன்றைக்கி நம்ம இன்ட்ரொடக்ஷனும் மூமெண்ட் அண்டு லோக்கோமோஷனுங்கிற ஃபஸ்ட்டு டாப்பிக்கும் பார்க்க போகிறோம். Introduction. There are so many movements that happen in our bodies. நம்ம உடம்புல நிறைய மூமெண்ட் இருக்குது. Sit absolutely still. நல்ல நேரம் நிமிர்ந்து உட்காருங்க. And observe the movements taking place in your body. கண்ணை மூடிட்டு நீங்கள் உங்கள் உடம்புல என்னென்ன மாதிரியான மூமெண்ட் இருக்குன்னு கூட பார்க்கலாம். கண்ணை மூடியும் பார்க்கலாம், மூடாமலும் பார்க்கலாம். ஏன் கண்ணை சொல்கிறேங்கிறது இப்போ புரியும் உங்களுக்கு. You must be blinking your eyes from time to time. அப்போ நம்ம நிமிர்ந்து உட்கார்ந்துருந்தாலும் எங்கேயுமே நம்ம மூவ் பண்ணலை, ஆனாலும் கண்கள் மூவ் பண்ணுது. கண்கள் என்ன பண்ணுது, மூடி திறக்குது, பிளிங்க் ஆகுது. தேர் வில் பி மூமெண்ட்ஸ் இன் யுவர் பாடி ஆஸ் யூ பிரீத். அப்போ வேறு என்ன மூமெண்ட்டு நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதுன்னா, நம்ம ப்ரீத் பண்ணுறோம் இல்லையா, அந்த மூமெண்ட்டு தெரியும் நமக்கு. டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் யுவர் பாடி மூவ் வைல் யூ ரிமைன் அட் த சேம் பிளேஸு. நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் ஒவ்வொரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்து மூமெண்ட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நாய் வந்து தூங்கும்போது பார்த்திங்கன்னா அதோட வயிறு வந்து மேலே ஏறி கீழே இறங்கும். There are different ways how animals move from place to place. அப்போ ஒவ்வொரு அனிமலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வேறு மாதிரியான மூமெண்ட்டில் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், எ கவ் யூசஸ் இட்ஸ் லெக்ஸ் டு வாக். எ ஸ்னேக் யூசஸ் இட்ஸ் ஹோல் பாடி டு ஸ்லித்தர் ஆர் crawl. A bird uses its wings to fly. A fish uses its fins to swim. A human uses legs to walk. அப்போ கவ் வந்து கால்கள் மூலமாக நடக்குது, பாம்பு வந்து தன்னோட முழு உடம்பையும் ஸ்லித்தர் கிரால்னா ஊர்ந்து போகுது, பேர்ட்ஸ் வந்து விங்ஸ் மூலமாக பறக்குது, ஃபிஷ் வந்து தன்னோட ஃபின்ஸ் மூலமாக ஸ்விம் பண்ணுது, ஹியூமன்ஸ் வந்து தன்னோட லெக்ஸ் மூலமாக நடக்கிறாங்க. வாக்கிங், crawling, flying, swimming, these are only few ways in which animals move from one place to another place. இதெல்லாம் மூமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி. Let us learn in detail how these movements takes place. இப்போ நம்ம மூமெண்ட்டு எப்படி நடக்குதுங்கிறத பார்ப்போம். Movement and locomotion. Although both movement and locomotion sound similar in their meaning, there are few interesting differences between the two terms. Movement, locomotion பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியாக இருந்தாலும் ரெண்டுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. Movement is generally defined as the act of changing the place or position by one or more parts of the body. அப்போ மூமெண்ட்டுங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பார்ட்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகும், உடம்புல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகும். As the act of changing the place or position by one or more parts of the body. இதுதான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. மூமெண்ட்டுங்கிறது பார்ட்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகும். Movement helps to perform necessary functions such as pumping of blood
to different parts of the body in an organism. அப்போ மூமெண்ட் என்ன பண்ணுன்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க பிளட்டு எடுத்துக்கிறாங்க. பிளட்டு வந்து பம்ப் பண்ணி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் அனுப்பிவிடும். மூமெண்ட் கேன் பி போத் வாலண்டரி அண்டு இன்வாலண்டரி. வாலண்டரின்னு சொன்னால் தன்னிச்சையாக செயல்படும், இன்வாலண்டரினா தன்னிச்சை இல்லாமல் செயல்படும். இதுலேயே மீனிங் இருக்கும். வாலண்டரி அப்படின்னு சொன்னால் தன் இச்சை, அப்படின்னா இச்சைன்னு சொன்னால் ஆசை அப்படின்னு சொன்னால் நம்ம விருப்பப்பட்டால் மட்டும்தான் அந்த பாடி வந்து மூவ் ஆகும். இன்வாலண்டரி அப்படின்னா நம்ம விருப்பப்படலைனாலும் அந்த இடத்துல அந்த மூமெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வாக்கிங் இஸ் எ வாலண்டரி மூமெண்ட். இப்போ நம்ம நடக்கணும்னு நினச்சா மட்டும்தான் நம்ம தன்னிச்சை. வாலண்டரினா தன்னிச்சை, நம்ம ஆசைப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் நடக்க முடியும். வைல் ப்ரீத்திங் இஸ் அன் இன்வாலண்டரி மூமெண்ட். ஆனால் ப்ரீத்திங்கிறது இன்வாலண்டரி. நம்ம கிட்ட ஆசைப்பட்டாலும் படலைனாலும் அந்த ப்ரீத்திங்கிறது நடக்கும். அதான் வாலண்டரி இன்வாலண்டரி. வாலண்டரினா நம்ம நினைக்கணும், இன்வாலண்டரினா நம்மக்கிட்ட பெர்மிஷன் கேட்காது, அந்த உடம்புல அந்த வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். The movement of an organism from one place to another is known as locomotion. இப்போ மூமெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். லோக்கோமோஷன்னா என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அந்த ஹோல் ஆர்கானிசமே ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் மூவ் ஆகும். மூமெண்ட்டுங்கிறது அந்த ஆர்கானிசமில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட், ஒன் ஆர் மோர் பார்ட் வந்து மூவ் ஆகும். இது வந்து ஹோல் ஆர்கானிசமே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும். Locomotion helps an organism to find food, avoid harsh weather conditions, escape from their predatorனா எதிரிங்க கிட்ட இருந்து. அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறதுக்காக, அதாவது எதுக்காக லோக்கோமோஷன் நடக்குன்னா, உணவை தேடி அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, நல்ல ஒரு ஹார்ஷ் வெதர் கண்டிஷன்ஸ் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறது, ப்ரிடேட்டர்னா எதிரிங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக போகிறது. அப்போ வாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங் ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் different types of locomotion. In this process there is the action of appendages such as limbs, wings, flagella, cilia. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வாக்கிங், ரன்னிங் இதெல்லாம் வந்து லோக்கோமோஷனுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் the limbs, wings, flagella, cilia இதெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. In most of the aquatic animals such as fish, whales, shark, the locomotion results from a series of wave-like muscles contraction. அப்போ இது வந்து அனிமல்ஸில் பார்க்குறோம். இப்போ அக்வாட்டிக் அனிமல்னு சொல்லக்கூடிய ஃபிஷ்ஷு, அப்புறம் அந்த திமிங்கலம், சுறா, இந்த மாதிரி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேவ் மாதிரியே வந்து இவங்களும் இருக்கும். டேபிள் 19.1 gives the difference between locomotion and movement. இப்போ நம்ம இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்ததை டிஃப்ரென்ஸில் வந்து அவங்க கொடுக்குறாங்க. மூமெண்ட்னா என்ன, லோக்கோமோஷன்னா என்னன்னு. லோக்கோமோஷன், மூமெண்ட்டு. லோக்கோமோஷன் அப்படிங்கிறது, இப்போ ஒரு டாக்னு ஒரு அனிமல் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அது தன் உணவுக்காக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும். மூமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அந்த டாகோட உடம்பு உள்ளாரையே வந்து மூமெண்ட்டு வந்து நடக்கும். இப்போ இந்த லோக்கோமோஷன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எப்படி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலான்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோம், அதான் லோக்கோமோஷன். மூமெண்ட்டு அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கிறது தான் மூமெண்ட் அப்படின்னு நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த லோக்கோமோஷனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஏன்னு சொன்னால், இப்போ நீங்கள் இங்கே இருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னு சொன்னால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும், அப்போ உங்களுக்கு வந்து இல்லைன்னா பைக்கில் போகணும், அதுக்கு பணம் தேவைப்படும், அதான் எனர்ஜி நிறைய தேவைப்படும். மூமெண்ட்டுங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கிறீங்கன்னு சொன்னோம், அதுக்கு வந்து உங்களுக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படாது, பணம் வந்து அதிகமாக தேவைப்படாது. அப்போ நம்ம இப்போது லோக்கோமோஷன், மூமெண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். லோக்கோமோஷன் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் அன் ஆர்கானிசம் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். மூவ்மெண்ட் இஸ் த ஆக்ட் ஆஃப் சேஞ்சிங் த பிளேஸ் ஆர் பொசிஷன் பை ஒன் ஆர் மோர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இதில் வந்து அந்த பார்ட்ஸு தான் வந்து இதில் வந்து பங்கேற்கும். இட் இஸ் ஆல்வேஸ் வாலண்டரி. இது வந்து தன்னிச்சைப்படி தான் நடக்கும். இப்போ ஒரு ஊருக்கு போகணும், இல்லை ஃபுட்டுக்கு நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும் ஒரு அனிமல் அப்படின்னு சொன்னால் வாலண்டரி, தன்னிச்சைப்படி தான் செயல்படும். இட் கேன் ஐதர் பி வாலண்டரி ஆர் இன்வாலண்டரி. இதில் வந்து தன்னிச்சையற்ற செயல் ரெண்டும் இதில் இருக்கும். லோக்கோமோஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் த ஆர்கானிசம் லெவல். த ஹோல் ஆர்கானிசம்ங்கிறது ஒரு உயிரின்னு சொல்லி நம்ம போன லெசனில் பார்த்தோம்.
அப்போ locomotion takes place at the organism level. A movement takes place at the biological level. இது வந்து biological levelல நடக்கும். அந்த blood circulation ஆகிறது, breathing ஆகிறது, eyes blink ஆகிறது, kidney தன்னோட ஃபங்க்ஷனை பண்ணுறது, இதெல்லாம் வந்து biological levelல நடக்கும். நம்ம இந்த வீடியோவில் மூமெண்ட்ஸ் இன் அனிமல்ஸ் அப்படிங்கிறதுல மூமெண்ட்னா என்ன, லோக்கோமோஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். மூமெண்ட்டுங்கிறது அந்த ஹோல் ஆர்கானிசமோட பார்ட்ஸில் நடக்கிறது. லோக்கோமோஷனுங்கிறது ஹோல் ஆர்கானிசமும் தன்னோட ஃபுட்டுக்காகவோ இல்லை வெதர் கண்டிஷனுக்காகவோ இல்லைன்னா ப்ரிடேட்டர்ஸ்னால் எதிரிங்ககிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காகவோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறத தான் நம்ம லோக்கோமோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மூமெண்ட் இன் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.